வணக்கம் நண்பர்களே. இந்த வாரத்தின் அரசியல் சதுரங்கத்தில் பல கட்சிகள் காய்களை நகர்த்தி இருந்தன. அதில் மக்கள் நலன் கூட்டணி நகர்த்திய காய்கள் முக்கியத்துவம் பெற்றிருந்தன. குறிப்பாக அவர்கள் நடத்திய மதுரை மாநாடு பலரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது. இந்த தருணத்தில் மக்கள் நலன் கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த காலகட்டத்தில் அவர் அளித்திருக்கக்கூடிய முதல் முழுநீள தொலைக்காட்சி பேட்டியாக இந்த பேட்டி அமைந்திருக்கிறது. அதில் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் விடையளித்திருக்கிறார். அதில் சில முக்கிய பகுதிகளை இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வேறு சில அரசியல் முன்னேற்றங்களையும் அதனோடு இணைத்து திராவிட இயக்க ஆட்சி மீது பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்டவை கடுமையான விமர்சனங்களை வைத்து வரும் நிலையில் அதே போன்ற விமர்சனங்களை முன்வைக்கும் வைகோ அதற்கு வேறு வகையான விளக்கத்தை அளித்திருக்கிறார். திராவிட இயக்க கொள்கைகளை குழி தோண்டி புதைத்ததில் நான் மணிக்கணக்காக இங்கே பேச முடியும். ரெண்டு கட்சிகளும், அதிமுகவுக்கு திராவிட இயக்க கொள்கைக்கு சம்பந்தம் இல்லை. திராவிட இயக்கம் தான், கொள்கையே தெரியாது. கலைஞருக்கு அந்த கொள்கையில் ஊறி வளர்ந்தவர். அந்த கொள்கையை எழுதி பேசி நடைமுறைப்படுத்தி அண்ணா காலத்தில் அண்ணா இருந்த வரைக்கும் இருந்து வந்தவர். அதன் பிறகு ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், சுயமரியாதையாக இருக்கட்டும், பகுத்தறிவு எண்ணமாக இருக்கட்டும், சமூக அனைத்திலையுமே திராவிட இயக்க கொள்கைகள் குழி தோண்டி புதைத்து அதை அழித்து குற்றவாளிகளாகத்தான் அதிமுகவும் திமுகவும் நிற்கின்றன. அதை மறந்துவிடக்கூடாது. இதை சொல்லும் தகுதியே அவங்களுக்கு கிடையாது. திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டதாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சொல்லி வரும் நிலையில் இந்த கூட்டணி நீடிக்காது என்று பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. அவற்றிற்கு வைகோ அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். கடந்த ஜூலை 27 தொடங்கி இப்படி ஒருங்கிணைப்பு, இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? மதுரை மாநாடு பொதுவாக ஒரு அதிர்வலைகளை தமிழக அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது 100க்கு 100 உண்மை. அது அவர்கள் உள்ளங்களிலும் பிரதிபலிக்கலாம். சேர மாட்டாங்க சேர்ந்தோம், சேர்ந்து நீடிக்க மாட்டாங்க நீடிக்கிறோம், ஜெயிக்க மாட்டாங்கிறாங்க ஜெயிக்க போறோம். திமுகவை விமர்சிக்கும் அளவிற்கு அதிமுகவை வைகோ விமர்சிப்பதில்லை என்று எழுப்பப்படும் விமர்சனம் குறித்தும் வைகோவிடம் அக்னி பரீட்சையில் கேள்வி எழுப்பப்பட்டது. இது குறித்த வைகோவின் பதில் இப்போது. ஜெயலலிதா அரசை எங்களை விட குற்றம் சாட்டவங்க யாரு? இதிலே கூட முதலமைச்சர் பதவியில் இருக்க லாயக்கில்ல, பதவி விலகணும்னு சொல்லி மக்கள் நல கூட்டணி சொன்னது. இவங்களுக்கு ரெண்டு பேரும் ஈக்குவல் அட்டாக் பண்றோம்ல, அதுல வைத்தெறிஞ்சு போய் இப்படி ஒண்ணு சொல்லிப்பாங்க. இதெல்லாம் எடுபடாதுங்க. அக்னி பரீட்சையின் முழுமையான பகுதி நாளை உங்களுக்காக ஒளிபரப்பாகும். அடுத்ததாக வைகோவிடம் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் பேட்டி கண்ட மேனேஜிங் டைரக்டர் கார்த்திகை செல்வனிடம் வைகோவின் பேட்டி குறித்தும் இன்றைய முக்கியமான அரசியல் நிகழ்வாக அறிவிப்பாக பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய தேமுதிகவின் அரசியல் திருப்புமுனை மாநாடு அறிவிப்பு பற்றியும் பேசலாம். கார்த்திகை செல்வன், முதல்ல வைகோட பேட்டியிலிருந்து உங்களிடம் தொடங்குறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு நீண்ட வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு முழுநீள தொலைக்காட்சி பேட்டி, குறிப்பாக மக்கள் நலன் கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு வைகோ கொடுத்திருக்கிறாரு. வைகோவினுடைய மனநிலை, நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? குறிப்பாக மதுரை மாநாட்டுக்கு பின்பான மாற்றங்கள் எதுவும் வைகோவினுடைய அணுகுமுறையில் பார்க்க முடிகிறதா? நிச்சயமா அவருக்கு மதுரை மாநாட்டுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் வந்திருப்பதாக தெரிகிறது. அவருடைய வார்த்தைகளில் சொல்லணும்னா, மதுரை மாநாட்டுக்கு பிறகு பல கட்சிகளும் தங்களை திரும்பி பார்ப்பதாக சொல்கிறார். அதனால் அவர்களுடைய எண்ணங்களில் மாற்றம் வரும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் பேசுகிறார். இந்த மதுரை மாநாட்டில் திரண்ட கூட்டமும் அங்கே அந்த தொண்டர்களுக்கிடையே இடந்த அந்த ஒரு நெருக்கமும் பிணைப்பும் தேர்தல் வரை தொடரும். கட்சி பொதுவாக கூட்டணி அமையும் போதெல்லாம் கட்சி தலைவர்கள் மத்தியில் மட்டுமே கூட்டணி இருக்கும், நெருக்கம் இருக்கும். ஆனால் இந்த முறை எங்களுடைய இந்த மதுரை மாநாட்டுக்கு பிறகு தொண்டர்கள் அளவிலும் அந்த ஒரு கூட்டணியும் நெருக்கமும் பிணைப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இது தேர்தலிலும் வாக்குகளாக மாறும் என்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். அவருடைய நீங்க சொன்ன மாதிரி 52வது ஆண்டில் அவருடைய அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு முயற்சியை அவர் எடுத்திருக்கிறார். அதனுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் தன்னுடைய அரசியல் பாதையை தொடர்ந்து இருக்கிறார். 22 ஆண்டுகளில் மதிமுக என்ன சாதித்தது என்கிற கேள்வியை எழுப்பிய போதும் கூட அவர் இது போன்ற பரீட்சார்த்த முறையில் பல விஷயங்களை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம், சில நேரங்களில் சமரசங்களை மேற்கொண்டாலும் கூட கொள்கைகளை விட்டுக் கொடுத்ததில்லை என்கிற கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த தேர்தலில் இப்படியான ஒரு மாற்றத்தினை மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்திற்கான ஒரே அணியாக மக்கள் நல கூட்டணி தான் இருக்கும். அதற்கான ஒரு அதை எடுத்து காட்டும் விதமாகத்தான் மதுரையில் எழுந்திருந்த அந்த கூட்டமும் அந்த கூட்டத்தில் எழுந்த அதற்கு பிறகான அந்த உற்சாகமும் இருக்கிறது என்பதை
என்பதாக நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். இல்லை, இந்த நேரத்தில் வைகோவிடம் வேறு வகையான மாற்றங்களையும் பார்க்க முடிகிறதாக அவரிடம் நெருங்கி பழகக்கூடிய அரசியல் தலைவர்களோ இல்லை அரசியல் பார்வையாளர்களோ சொல்றாங்க. ஒரு உத்வேகம் திமுக அதிமுகவுக்கு மாற்று அவரிடம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதிமுகவினுடைய பிளான் பி ஆகத்தான் வைகோ செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனங்களே அவர் மீது வைக்கப்படுது. இது போன்ற கேள்விகளுக்கு அவரது பதில் எந்த மாதிரியாக இருந்தது? அதற்கும் அவர் நேரடியான பதிலை கொடுத்திருக்கிறார். நிச்சயம் அவர் இதுக்கு நாங்கள் பலமுறை பேசிவிட்டோம், ஆனால் இது திட்டமிட்டு இப்படியான வதந்திகள் பரப்பப்படுகின்றன, இப்படி ஒரு கூட்டணி அமைந்துவிடக்கூடாது என்று நினைத்தவர்கள், இந்த கூட்டணி உடனடியாக உடைந்துவிட வேண்டும் என்று நினைத்தவர்கள், அல்லது இந்த கூட்டணியினால் மாற்றான அந்த மூன்றாவதாக இரண்டு கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு மாற்றாக நாங்கள் வந்துவிடக்கூடாது என்கிற கருத்தில் இருக்கிறவர்கள் பரப்புகின்ற செய்தி என்பதாக அவர் தன்னுடைய பதிலை கொடுக்கிறாரு. ஆனாலும் அவருடைய நம்பிக்கையாக இருப்பது என்பது இந்த கூட்டணி தொடர்ந்து போகும். நாங்கள் எல்லா இடங்களிலும் தலைவர்கள் 4 பேரும் சேர்ந்தே பயணிக்கிறோம். அது வெள்ள நிவாரண பணியாக இருக்கலாம், அல்லது மதுரை மாநாடு மட்டுமல்ல, பிரச்சாரமும் 4 தலைவர்களும் சேர்ந்து செய்ய போகிறோம். டெல்டா மாவட்டங்களில் தொடங்குகிற பிரச்சாரம், அதற்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் செல்லும் போதும் எல்லா இடங்களிலும் தலைவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்தே பிரச்சாரம் செய்ய போகிறோம். இந்த முறை அவருடைய நம்பிக்கையாக இருப்பது என்பது இந்த முறை மாற்றத்திற்கான ஒரு பெரிய அளவிற்கான விவாதம் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக அவர் நம்புவது புதிதாக சேர்ந்திருக்கின்ற இந்த 1 கோடி வாக்காளர்கள், பெரும்பாலான இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாற்றத்திற்கான ஒரு அணியாக நாங்கள் இருப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது எவ்வளவு தூரம் வாக்குகளாக மாறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இன்றைக்கு மற்றொரு முன்னேற்றமாக அரசியல் நிகழ்வில் பார்க்கப்படுவது அரசியல் திருப்புமுனை மாநாடை காஞ்சிபுரத்தில் பிப்ரவரி 20 தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவிச்சிருக்காரு. அவரை நோக்கி பல கட்சிகள் கூட்டணிக்கு கூப்பிடுவதற்கு சொல்லல மௌனமாக இருக்கக்கூடியவர் திடீர்னு இப்படி ஒரு மாநாட்டை அறிவித்து பின்னணி என்ன? இந்த மாநாட்டில் அவர் என்ன சொல்ல போகிறார்? ஒவ்வொரு முறையுமே விஜயகாந்தனுடைய அந்த பாணி என்பது ஒரு கூட்டணியை முடிவு செய்வதற்கு முன்னதாகவும் இது போன்றது ஒரு மாநாட்டினை போடுவார். அந்த மாநாட்டில் அந்த மக்களுடைய தொண்டர்களுடைய கருத்தை கேட்பதாக சொல்லி அதன் பிறகு ஒரு முடிவை அறிவிப்பார். 2011 சட்டமன்ற தேர்தலாகட்டும், அப்போது சேலத்தில் இதே போன்ற ஒரு மாநாடை கூட்டினார். அப்போது அந்த மக்களிடம் அதற்கு முன்னதாக அவர் அதுவரை பிரச்சாரம் செய்தது மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணி என்றார். அதன் பிறகு அந்த மாநாட்டுக்கு பிறகு நீங்கள் கேட்டுக்கொண்டதுனக்க நான் அதிமுக கூட்டணி போறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாரு. அதே போல அதற்கு பிறகு 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக உளுந்தூர்பேட்டையில் இதே போன்று ஊழல் ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் ஒரு மாநாடு நடத்தி அதிலும் அதே போன்ற ஒரு கருத்துக்களை கேட்டறிந்து அதற்கு பிறகு ஒரு முடிவெடுத்ததாக சொன்னார். அந்த விதத்தில் தான் இந்த திருப்புமுனை மாநாட்டையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கான அவருடைய இந்த அறிக்கை இன்றைக்கு நிறைய ரொம்ப நம்ம உன்னிப்பா பார்த்தோம்னா சில விஷயங்களை சொல்லுது. அதுல எந்த இடத்திலும் அவர் ஊழல் எதிர்ப்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இந்த முறை திருப்புமுனை மாநாடு என்கிறார். குறிப்பாக மக்கள் நல கூட்டணி உள்ளிட்டவை, பாமக உள்ளிட்டவை 2 திராவிட கட்சிகளும் ஊழல் கட்சிகள் என்று சொல்லி அவற்றுக்கு மாற்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை எந்த இடத்திலும். ஆனால் அதே நேரத்தில் சில குறிப்புகளை சொல்கிறார். நதிநீர் இணைப்பு, உள்கட்டமைப்பு வசதி உள்ளிட்ட விஷயங்களையும் பேசுகிறார். அது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் இருப்பாரா என்கிற ஒரு கேள்வியையும் எழுப்புகிறது. எதுவாக இருந்தாலும் இதுவரை அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லாம அந்த மாநாடு வரைக்கும் அவருக்கான ஒரு கூடுதலான ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்க சொன்னது போன்று பல முனைகளிலிருந்து போட்டி தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற விஜயகாந்தை தங்கள் அணிப்பக்கம் இழுப்பதற்கு இதில் பாரதிய ஜனதா கட்சி சற்று தீவிரமாக செயல்பட்டு வருவதாக செய்திகள்லாம் வருது. பிப்ரவரி 2 பிரதமர் வரும்போது அவரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் போன்ற பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதில் யாரோட கை ஓங்கி இருக்கு? தற்போது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான சூழல் தேமுதிகவிடம் யார் நெருங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா என்ன பதிலா இருக்கும் உங்களுடைய? விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இன்னும் நாள் இருக்கிறது என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார். அவர் இந்த முடிவை இப்போதைக்கு அறிவிக்க மாட்டார். நிச்சயமாக தனக்கு வந்திருக்கிற இந்த பேர வலிமையை அவர் மேலும் பயன்படுத்தத்தான் நினைப்பார். முடிந்த அளவிற்கு அவருக்கு கிடைக்கின்ற சீட்டுகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான அந்த முயற்சியாகத்தான் பார்ப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல நடக்கிற பிரதமர் மோடியினுடைய பிரச்சார கூட்டத்திற்கு முன்னதாக அவரை சந்திக்க வைப்பதற்கான முயற்சிகளும் ஒரு பக்கம் நடக்கின்றன. ஆனால் அதற்கும் அவர் இதுவரைக்கும் எந்த விதமான சாதகமான பதிலையும் கொடுக்கவில்லை. அதே போல திமுகவுடன் 2ஆம் கட்ட அளவில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. மக்கள் நல கூட்டணியும் கூட காத்திருக்கிறது. எல்லா பக்கத்திலும் அவருக்கான அழைப்பு இருக்கிறதுனால் அவர் இப்போ அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற நிலையில் தான் இருப்பார். தேர்தலுக்கான நேரம் இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். மற்ற கட்சிகள் எல்லாம் விருப்ப மனு வாங்க தொடங்கிவிட்டார்கள். இவர் இப்போதுதான் அதற்கான இந்த மாநாடு என்கிற எண்ணத்துக்குள்ளே வருகிறார். அவர் நிச்சயமாக அவருடைய அந்த மன ஓட்டத்தை, அவருடைய முடிவை உடனடியாக அறிவிப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. முடிந்த அளவிற்கு தனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிக அளவிலான எண்ணிக்கையிலான இடங்களை பெறுவதற்கான முயற்சிகளையே பெறுவார். நன்றி கார்த்திகை செல்வன். பல்வேறு கூடுதல் தகவல்களையும் விவரங்களையும் எங்களோடு பகிர்ந்துட்டீங்க. நன்றி.